இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லையே 2 விஷயங்கள் இருக்கு. 4வது 5வது அதை சொல்கிறேன். 4வது என்னென்னா, என்னென்ன வணக்க வழிபாடுகளை நான் செய்யணும் என்று ஆசை வைத்திருந்தேன், செய்யாமல் இருந்திருக்கிறேன். அத்தனை இந்த ரமதானில் பட்டியலை போட்டு அந்த அத்தனை அமல்களையும் செய்கிற முடிவுக்கு வரணும். உதாரணமாக, காலை திக்ருகளை ஓதணும் என்று நிறைய பேர் கனவு கண்டு கழிக்கிறாங்க. ஓதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேற. காலை திக்ரை ஓதணும் அப்படி என்று யோசித்துக்கொண்டு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காலை திக்ருகளை பாடமாக்குறதுக்கான ஒரு முயற்சி, ஓதுறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு துவா புக்கை வாங்கிடுறது, சஹியான துவாக்கள் என்னென்னு வாங்கிடுறது. காலை திக்ருகளை நீ எதையுமே விடுவதில்லை. மாலை திக்ருகளை இந்த ரமதான்ல மாலை திக்ருகளில் எதையுமே விடுவதில்லை. உறங்குகிற நேரத்தில் என்னென்ன திக்ருகள் தரப்பட்டிருக்கோ அவைகள் எதையுமே என்ன செய்யறதில்லை, விடுவதில்லை. என்னென்ன சுண்ணத்துக்கள் அந்த நாளில் இருக்கு. நிறைய பேருக்கு துஹா தொழுகிற ஆசை இருந்துகிட்டே இருக்குது, விளங்கிட்டா? அப்படி அது ஜனாசா தொழு வரைக்கும் தொடரும். அப்படி இல்லாமல் துஹா தொழணும் என்ற ஒரு முடிவெடுத்து இந்த ரமதானில் என்ன செய்யணும், நம்ம துஹா தொழுகிறணும். அல்லது இரவு தொழுக தொழுதுபடும். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராத்திபான சுண்ணத்துக்களை தொழுதுறணும், நஃபீல்களை தொழுதுறணும். இந்த மாதிரியான என்னென்ன வணக்க வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீர்களோ, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றில் வருவதை போல, இமாம் இப்னு தைமியா புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தொழுதுட்டு விடப்பட்ட பள்ளிகளை கண்டு அந்த பள்ளியில் போய் செஞ்சிருவார், ஒரு சுஜூது செஞ்சிருவார், தொழுதுருவார். இது அவருடைய வளமைகளில் உண்டாகிருந்துன்னு வருது. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே மக்கள் தொழுத பள்ளி இப்போ தொழுகிற இடமாக அது இல்லை, அது புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. அங்கே ஒரு சுஜூதனை செஞ்சிருவார், செய்து விடுவார். நம்ம போகிற இடம் சில அறிஞர்களுடைய வளமைகள் இருந்தது. இதெல்லாம் அறிஞர்களுடைய வளமை நான் சொல்றதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாதவைகளை, சரியா? வளமைகள் இருந்தது என்ன சொன்னால், சில இடங்களுக்கு நம்ம போனோம்டா இந்த இடத்துல எனக்கான அல்லாஹ்வுடைய ஒரு சுஜூத் என்ன செய்யணும், எனக்கு இருக்கணும் அப்படின்றது. ஒரு கல்லில் நின்று கொண்டிருந்தாலும் இங்கே ஒரு 2 ரக்காத் சுன்னத்தை என்ன செஞ்சிடணும், நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோன்னு நினைக்கக்கூடிய வளை. இது மாதிரி ரமலானுடைய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வணக்கங்கள் நிறைய விஷயங்கள் செய்யாமல் இருப்பீங்க. நிச்சயமாக அவைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அமல்கள் அனைத்தையும் இந்த ரமலான்ல நான் செய்துவிட வேண்டும். அதுக்கார்கள் இந்த எல்லாம் அதில் முக்கியமாக திக்ர்கள் என்றது. லா யஸாலு லிசானுக்க ரத்பன் மின் திக்ரில்லா, அல்லாஹ்வை திக்ர் செய்வது உங்களோட நாவு வந்து என்னது, ஈரமாகிக்கொண்டே இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழங்கப்படுத்தார். எப்படி வழங்கப்படுத்துறாருண்டா, திக்ர் ஒரு மனிதன், இப்போ ரமலானில் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன், திக்ர் செய்கிற ஒரு மனிதனுக்கு வந்து 2 நிலை இருக்கும். ஒன்று நாவு திக்ர் செய்யும், உள்ளம் திக்ர் செய்யாது. இன்னொன்று வந்து உள்ளம் அல்லாஹ்வை பற்றி நினச்சிட்டு இருக்கும், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எனக்கு செஞ்சவைகள் என்ன நினச்சிட்டு இருக்கும், அந்த நன்றியை நினச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் வாய் என்ன செய்யாது, திக்ர் செய்யாமல் நினச்சிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் தஆலா இவ்வளோ தந்திக்கிறான், இந்த மாதிரி எனக்கு இபாதத்தை தந்திக்கிறான் நினச்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து திக்ருல் கல்ப். ஆனால் வாயால் திக்ர் செய்யாது. சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா உள்ள திக்ரில் இருந்து, உள்ளம் சிந்திக்கக்கூடிய திக்ரில் இருந்து அதை ஞாபகம் ஊட்டி வாயால் திக்ர் செய்ய வைப்பான். அப்படின்னா என்ன, அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்தில் தான் ஃபஸ்ட்டுக்கு திக்ர் தோன்றுச்சு, விளங்கிட்டா? உள்ளத்தில் தான் திக்ர் தோன்றுச்சு, முடிவது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய இது வந்து வாயால் திக்ருக்கு அவர் என்ன செஞ்சார் மாதிரி. எங்கிருந்து வரார், முதலாவது உள்ளத்திலிருந்து. சிலர் வாயால் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு வார்த்தை சுன்னத்து என்பதற்காக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படியே அவருக்கு எங்கே போயிருமெண்டா, உள்ளத்துக்கு போயிடும். வாயால் திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் திடீர்னு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டிருக்கிற டைமில் அவருக்கு இயற்கையாகவே உள்ளத்துக்குள்ள சிந்தனை போய் அல்லாஹ்வுடைய அருள்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்கும், நன்றி ஞாபகம் வர ஆரம்பிக்கும், பாவங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்குலாம் அவர் என்ன வருவார். அப்போ பாருங்க, நம்ம திக்ர் செய்ய பழகினோம் என்றால் நமக்கு உள்ளத்தில் ஒன்றுமில்லாத நேரத்திலையும் அந்த வாயால் செய்கிற திக்ர் என்ன செய்யும், உள்ளத்துக்குள்ள ஞாபகங்களை கொண்டு வந்து அதை அதிகப்படுத்தும். உள்ளத்தால் நம்ம அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது அப்படியே வாயுடைய திக்ருக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். எனவே நீங்கள் எல்லா நிலையிலும் வாயால் திக்ர் செய்யக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் சிறப்பு என்னண்டா, உள்ளமும் வாயும் சேர்ந்து யாருடைய திக்ர்கள் ஈடுபடுகிறதோ அந்த திக்ர் தான் மிகச்சிறப்பு. ஆனால் எந்த நிலையிலும் திக்ர் செய்கின்றவன் நஷ்டவாளியாக மாட்டான். வாயால் அவன் ஆரம்பித்தாலும் உள்ளத்துக்குள்ளே இல்லாது விட்டாலும் அது உள்ளத்துக்கு வந்து அப்படியே என்ன செஞ்சிடும், சேர்ந்துவிடும். உள்ளத்தால் ஆரம்பித்தாலும் அது வாய்க்கும் வந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்து விடும். இந்த மாதிரியான அமல்களெல்லாம் நீங்கள் தேடி தேடி புரிதல் எடுத்து ரமலானுடைய நேரத்தில் இயன்ற அளவுக்கு ஒரு அமல் விடாமல் இவைகளெல்லாம் நான் செய்யணும் என்ற ஒரு வளமை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் ரமலானுடைய நேரங்களும் காலங்களும் இன்னும் பொன்னானதாக என்ன செய்ய மாறும். அதில் இன்னொரு அமல் தான் இரவு தொழுகை. நம்ம இரவு தொழுகையுடைய சட்டங்கள் அவைகள் எல்லாம் ஒரு பகுதி இருக்குது. ஆனால் சலவுகள் வந்து அந்த இரவு தொழுகையை ரசித்த ஒரு 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 5 நிமிடங்கள் அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ரமலானுடைய தொழுகையை பற்றி பொதுவாக இரவு தொழுகை பற்றி ரசூலுல்லாஹ் யாருடைய இரவு தொழுகை சிறப்பான தொழுகைன்னு சொன்னாங்க, எந்த நபருடைய தொழுகை சிறப்பான தொழுகைன்னு சொன்னாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை. யாருடைய தொழுகை?
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகின்ற இரவு தொழுகை தான் சிறந்த என்று சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறது செய்தியை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்வார்னு சொன்னால் யனாமு நிஸ்பஹு, இரவுல அரைவாசி தூங்கிடுவார், இரவுல அரைவாசி தூங்கிடுவார். வயகூமு சுலுசஹு, அதில் 1/3 எலும்பி தொழுவார். வயனாமு சுதுசஹு, அதில் 1/6 தூங்கி விடுவார். அதில் 1/6 தூங்கிடுவார். கணக்கு விளங்குதா? அதாவது இரவுல அரைவாசி அவர் என்ன செஞ்சிருவார். உதாரணம் 6 எடுங்க, 6ஆக பிரிச்சுடுங்க. இரவு பகுதிகளை 6ஆக பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னால் அரைவாசி தூங்கிடுவார்னா என்ன? இப்போ கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ தூங்கிறாங்க சரியா? அதாவது என்னடா அரைவாசி தூங்கிடுவார்னு சொன்னால் 3, 6ல் 3 என்ன செஞ்சிருவார், தூங்கிடுவார் சரிதானே? 6ல் 3 அரைவாசி தூங்கிடுவார். 3ல் 1 எழும்புவார்டா 6ல் 2, 6ல் 2 தானே, 3ல் 1ன்றது சரியா? அப்போ 6ல் 2 என்ன செய்வார், எலும்பி தூரம். இப்போ 1 மிச்சம், 6ல் 1 தான் மிச்சம். அந்த 6ல் 1 என்ன செய்வார், தூங்குவார். விளங்கிட்டா? அப்போ 3 பகுதி அவர் என்ன செஞ்சிருவார், தூங்கிடுவார். அடுத்த 2 பகுதி, அதாவது 3ல் 1 வரக்கூடிய 2 பகுதி 2 2 2ஆக என்ன செய்யும், 6 வரும் தானே. அப்போ 3ல் 1 பகுதி என்ன செய்வார், எலும்பி தொழுவார். பேலன்ஸாக ஒரு 6ல் 1 இருக்கு, அதில் ஒரு தூங்கிடுவார் அப்படின்னு வருது. இதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமைகளில் உண்டு என்றாங்க. இப்போ கியாமுல் லைல் என்றா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாரு மக்ரிப்லேருந்து ஆரம்பிக்கும். சூரியன் மறைஞ்ச நேரத்திலிருந்து நீங்கள் மக்ரிப் தொழுதாலும் கியாமுல் லைல் தான், இசா தொழுதாலும் கியாமுல் லைல் தான், இசாவுடைய சுன்னத் தொழுதாலும் இரவுல எழும்பி தொழுகிற தொழுகை தான், ஃபஜ்ர் வரைக்கும் அதுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாரு. மற்ற அறிஞர்கள்லாம் இல்லை, கியாமுல் லைல் என்று இசாவுடைய அதானுக்கு போகிற இசாவுடைய வக்துக்கு போகிறது தான் கியாமுல் லைல் அப்படின்னு சொல்றது. எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் எங்கே இதை ஆரம்பிக்கணும்னா நீங்கள் எதை புரிகிறீங்களோ அதிலிருந்து. அப்படின்னா இஷாலிந்துன்னு வைங்க, ஒரு 7 மணி அப்படின்னு இஷாவுக்கு அதான் தொழுகிற டைமில் இஷாவுக்கு அதான் சொல்லிட்டேன்னா அந்த 7 மணி டு நீங்கள் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரைவாசாக பிரிச்சுருங்க. வணங்கிட்டா? 9 மணித்தியாலம் வருதுன்னு சொன்னால் அதை அரைவாசாக பிரித்து அதில் அரைவாசி தூங்குதல் என்றது வருது. இது அடுத்த பகுதி நான் இதுதான் சிறப்பு, அரைவாசி தூங்குதல். அடுத்த அந்த அரைவாசிக்கு பின்னால் எழும்பி தொழுவுறீங்க, 3ல் 1 பகுதி எழும்பி என்ன செய்றீங்க, தொழுவுறீங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்தை என்ன செஞ்சிடறீங்க, நீங்கள் தூங்கி விடுகிறீர்கள். எப்படி என்றது தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து தொழுகை. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்கள் இதுதான் வளமை என்று. ஆனால் யார் தூக்கத்தை பயந்தாரோ, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தூக்கத்தை பயந்தாரோ, தனக்கு வித்திரு கிடைக்காது என்று பயந்தாரோ அவர் ஆரம்பத்திலே என்ன, அதாவது தொழுது கொள்ளட்டும், தொழுது விட்டு தூங்கட்டும் என்று ஹதீஸ்ல செய்து வருது. தஹஜ்ஜுத் என்று சொன்னா தூங்கி விட்டு தொழுதல். தஹஜ்ஜுத் என்று சொல்ற இரவு தொழுகை தான், ஆனால் தூங்கி விட்டு தொழுகிற தொழுகை. அப்படி முடியாதவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் என்னது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போல, அல்லது அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போல, என்ன உத்திர கப்ல அன் அனாம், நான் தூங்குவதற்கு முன்னால் தொழுமாறு எனக்கு என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அதை ஒருவர் பயந்தார், வேறு வேறு காரணங்களால் அவருக்கு அப்படியான சிச்சுவேஷன் பயந்தால் அவர் என்ன செய்யலாம், இசா தொழுது முடிச்சுட்டு அதை என்ன செஞ்சிடலாம், தொழுது விடலாம். இந்த ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகை பற்றி, பள்ளிகளில் ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகையை இஸ்லாமிய அறிஞர்கள் நீங்கள் பலர் பார்க்கலாம். பல அறிஞர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் தொழுவதை விட தூங்கி எழும்பி வீட்டில் தொழுகிற தொழுகை தான் என்ன சிறப்பானது என்று சொல்லிக்கிறாங்க. என்ன காரணமாக அதை சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளத்தால் நினச்சிக்கிண்டு, நீங்கள் குர்ஆன் ஓதிக்கண்டு, விளங்கிட்டா, நீங்கள் குர்ஆன் ஓதிக்கண்டு, நீங்கள் துவா செஞ்சுக்கண்டு, உங்களுடைய முழு ஹுதூரோடே நீங்கள் தொழக்கூடிய தொழுகை தனிமையில் நீங்கள் என்ன செய்றீங்க, தொழுகிறீங்க. ஆனால் யாருக்கு அதில் பயம் இருக்கிறதோ, இந்த ஆர்வம் என்று போய் இருக்கிறது நமக்கு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிருமென்ற அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், ஜமாத்தோட என்ன செய்யட்டும், தொழுது விடட்டும் என்றார். அப்போ எனவே நீங்கள் உங்களோட ஆர்வத்தை அதில் எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம இப்போ சொல்கிற டைம்லேயே பலருக்கு என்ன வந்துடும், நம்ம இப்போ ஜமாத் தான் சரி வரும், நமக்கு நம்ம ஆர்வமெல்லாம் சரி வராது, அப்படியே முடிவெடுத்துடாம ஒரு நாள் தொழுது பாருங்க. மாறி ஒரு நாள் வீட்டில் இந்த மாதிரி எழுப்பி தொழக்கூடிய சகோதரர்கள் இருப்பாங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி தொழுது பாருங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை இப்படி ஒரு சிறப்பு சொல்லப்பட்டீங்க, இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், தொழுது கொள்வோம். இப்படி நீங்கள் தொழுது பயிற்சி எடுத்து ஒரு நாள் இப்படி ஒரு நாள் இப்படி. சஹாபாக்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஏற்பாடு செஞ்ச அந்த தொழுகை, ஜமாத்தாக எல்லாரும் தொழுகிற தொழுகை, உமர் ரலியல்லாஹு தொழுததாகவோ அலி ரலியல்லாஹு தொழுததாகவோ எந்த ஆதாரங்களும் என்ன அதில் இல்லை. ஏன்டா உமர் ரலியல்லாஹு என்ன சொல்லிட்டு போகிறாங்கடா, தூங்கி நீங்கள் தொழுகிறீங்களே அது இதை விட சிறப்பானது சொல்லிட்டு தான் போகிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படி தொழுதாக இல்லை, காசிம் அப்படி தொழுதாக இல்லை, காசிம் பின் முகமது பின் அபி பக்கர் அவர் தொழுதாக அப்படி இல்லை, சாலிம் ரலியல்லாஹு அப்படி தொழுதாக என்ன இல்லை. அதே போல பெரும் பெரும் குர்ராக்களாக அறியப்பட்டவர் அப்படி தொழுதாக இல்லை. பிழை என்பதற்காக அல்ல, இது பிழை என்பதற்காக அல்ல, இது எதற்காக வந்திருக்குது உங்களுக்குண்டா,
நம்மளால் எங்கள்கிட்ட மிகப்பெரிய குரான் இல்லை, எங்களுக்கு ஓதுறதுக்கான என்ன அதாவது மனநம் மிகப்பெரிய குரான் இல்லைன்னு மனநம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற காரணத்தின் காரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம் அங்கே தொழுறோம். ஆனால் பல சலஃபு அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கடா, 10 வசனம் 10 சூறா உனக்கு தெரிந்திருந்து அதை இரவு முழுதும் நீ திருப்பி திருப்பி ஓதுவ உனக்கு சிறந்தது. அதை இரவு முழுதும் நீ திருப்பி திருப்பி ஓதுவது உனக்கு சிறந்தது, இதை விட இந்த மாதிரியான ஒரு நிலைமை விட உனக்கு சிறந்ததுன்றாங்க. எனவே உங்களுடைய முயற்சிகளை அந்த ஜுஹூதுகளை எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்க வேண்டும்.